அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் 76வது வகுப்பு இன்றைய தினம் ஆங்கிலம் பாடத்தில் நடைபெற உள்ளது. தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது. இந்த பகுதியில் கிராமர் கொஞ்சம் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்புள்ள பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமாக குறிப்பெடுக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கு. 8ஆம் வகுப்பு ஆங்கிலம் குறிப்பெடுக்க வேண்டிய பகுதிகள் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா நிறைய ப்ரப்போசிஷன்ஸ் இதெல்லாம் வருது. அதனால் குறிப்பிடுவதற்கு தயாராக இருங்கள். நம்முடைய தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பான ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஓகே, நம்ம பார்க்க போகிறது ப்ரப்போசிஷன்ஸ். ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பில் இதை பற்றி நாம் தொடங்கி இருக்கோம். ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் இடையேயான தொடர்பு பொசிஷன் சொல்கிறது. அதே போல் ஒரு காலம், ஒரு இடம் ஆகியவற்றை அந்த வாக்கியத்தோடு தொடர்பு படுத்துவது. இதுதான் ப்ரப்போசிஷனோட வேலை. இதில் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு வெர்பு அல்லது அட்ஜெக்டிவ். இதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு நவுன், ஒரு ப்ரொனவுன், இதை ஒரு வெர்ப் அல்லது அட்ஜெக்டிவோட தொடர்பு படுத்துவது. இதுதான் ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் ப்ரப்போசிஷன்ஸ் இன், ஆன், அட், டு. ஓகே, இப்போ in year, month. on ஒரு டேட்டுக்கு நம்ம போட்டுக்கிறோம். on July 4th, on 4th July. அடுத்தது at exactly 2 AM, at exactly 2 AM. பேஜ் நம்பர் 76. ஓகே, இப்போ இன், ஆன், அட் இது ஒரு டைம், ப்ரப்போசிஷன் ஆஃப் டயத்தில் அது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இன் இயர், மந்த். ஆன் ஒரு டேட். அட்டு எக்ஸாக்ட் டைம். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ அடுத்தடுத்த உதாரணங்களை பார்ப்போம். ஐ வாஸ் born 2 minutes before my twin brother. பிஃபோர் அப்படின்னா முன்னாள். பிஃபோர்னா முன்னாள், ஆஃப்டர் பின்னால். ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் த கிரேட் வார் என்டர்ட். ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் இது நமக்கு தெரியும், யூசேஜில் உள்ளது தான். பிஃபோர் பின்னால் அப்படின்னு ஞாபகம் வச்சிடாதீங்க. பிஃபோர்னா முன்னாள், அதுக்கு ஆப்போசிட்டு. அதே போல் அடுத்தது ஐ ஃபர்ஸ்ட் மெட் ஜான். இயர் வந்திருக்கு. இயர் இன்னும் போகணும். இட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு இன் ஜான்வரி. மந்த் வந்தாலும் நம்ம இன் போடுறோம். ஈஸ்டர் ஃபால்ஸ் இன் ஸ்ப்ரிங் ஈச் இயர். மாதம் ஒரு மாதத்தை போன்றது தான் ஸ்ப்ரிங், ஒரு பருவமும். அப்போ பருவங்கள் வந்தாலும் நம்ம இன் போடுறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட பருவகாலம், குறிப்பிட்ட ஆண்டு, இது எல்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய டியூரேஷன். இதுக்கு நம்ம இன் போடுவோம். ஒரு பெரிய டியூரேஷன், ஒரு மாதம், ஒரு ஆண்டு, ஒரு பருவம். அடுத்தது பாருங்க, the second world war occurred in the 20th century. அப்போ ஒரு வருஷத்துக்கே நம்ம இன்னும் போட்டோம். அப்போ இது 100 வருஷம். 20th centuryங்கிறது 100 வருஷம். அப்போ அதுக்கும் நம்ம இன் போடுறோம். அப்போ நீண்ட காலம், ஒரு நூற்றாண்டு, ஒரு ஆண்டு, ஒரு மாதம், ஒரு பருவ காலம், இது எல்லாத்துக்குமே நம்ம இன் போடுறோம். இந்த குறிப்பை நம்ம வச்சுக்கிறோம். இந்த மார்னிங், இந்த விதிக்குள்ள இது வராது. இன் மார்னிங், இன் ஈவினிங், ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு நம்ம இன் போடுறோம். சரி, டைம் வந்ததுன்னா எக்ஸாக்ட் டைம் வந்தால் தான் நம்ம அட்டு போடணும்னு ஒரு ரூல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 5 மணிக்கு நான் சாப்பிடணும்னா at 5 PM. ஒரு காலை பொழுது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம். அப்போ அதுக்கும் நம்ம இன் தான் போடுறோம். குறிப்பிட்ட நேரம், எக்ஸாக்ட் டைம் கொடுத்தா மட்டும் அட்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட பருவத்தை சொல்றது, அதுக்கு இன் போடுங்க. சார், அப்போ மாதத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறது? ஆன் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? மாதத்துக்கு தான் நம்ம இன் போடுங்கன்னு சொல்லிட்டோமே. குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நூற்றாண்டு, குறிப்பிட்ட ஆண்டு, குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட பருவம், இது எல்லாத்துக்கும் இன் போட்டுருங்க. குறிப்பிட்ட நாள் அப்படி வந்தால் அதை ஆன் போடுங்க. ஒரு டேட்டுக்கு மட்டும் ஆன். ஒரு குறிப்பிட்ட டைம் வருது, அதுக்கு அட். ஒரு குறிப்பிட்ட பொழுது வருது, அதுக்கும் நீங்கள் இன் போட்டுருங்க. மார்னிங், ஈவினிங்,
ஆனால் நைட்டுன்னு சொல்லும்போது அட் நைட். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நூற்றாண்டு, குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட பருவம், குறிப்பிட்ட பொழுது, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இன் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். கிழமைகள்னு வரும்போது ஆன் மண்டே. இப்போ இதுக்கான விவரத்தை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? வி கோ டு ஸ்கூல் என்ன வரும்? வி கோ டு ஸ்கூல் என்ன வரும்? யோசிங்க. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் யோசிங்க. நம்ம இப்போ பதிலை பார்க்கலாம். வி கோ டு ஸ்கூல் ஆன் மண்டேஸ், பக்கத்திலேயே ஆன் சண்டே வந்திருக்கு. ஸோ கிழமைகள்னு வந்தால் ஆன் போட்டுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் வந்திருக்கு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட டேட் வந்ததுன்னா ஆன் போடணும். ஒரு நாள், குறிப்பிட்ட பருவம்னா வேற, ஒரே ஒரு நாளை குறிப்பிடுறது. மண்டேங்கிறது ஒரு நாளை குறிப்பிடுறது தான். 25th டிசம்பர்ங்கிறது ஒரு நாளை குறிப்பிடுறது. மூணாவது ஆன் மை பர்த்டே, இது என்னது? ஒரு நாளை குறிப்பிடுறது. ஸோ ஒரு நாளை குறிப்பிடுறது வந்தா ஆன் போட்டுக்கிறோம். மண்டே, 25th, மை பர்த்டே, இந்த மூணுமே ஏதோ ஒரு நாளை குறிப்பிடுறது. அப்போ ஒரு நாளை குறிப்பிடும் போது ஆன் போட்டுக்கிறோம். அடுத்தது அட் நைட். நம்ம இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அட் நைட் ஒரு ரூல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது டைம் வந்திருக்கு. எக்ஸாக்ட் டைம் வந்தால் நம்ம அட்டு போடணும். இதில் நம்ம கிளியராக இருக்கும். கிளியரா இருந்துச்சுங்களா? சரியா ஒர்க் அவுட் பண்ணீங்களா? மீண்டும் சொல்றேன். ஓகே ஓகே, மீண்டும் சொல்றேன். ஒரு நீண்ட காலம், நீண்ட காலம்னா என்ன? ஒரு மாதமா இருக்கலாம், சாரி ஒரு நூற்றாண்டா இருக்கலாம், ஒரு ஆண்டாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு பருவ காலமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இன் போடுங்க. இந்த நூற்றாண்டில் நடந்தது, இன் போடுங்க. 25ஆம் தேதி நடந்தது, 25ஆம் தேதி நடந்தது, 25இல் நடந்ததுன்னு சொல்ல மாட்டோம். 25ஆம் தேதி அப்படிதான் சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஆன் போட்டுருங்க. குறிப்பிட்ட எக்ஸாக்ட் நேரம், அதுக்கு அட் போட்டுருங்க. இவ்வளவுதான் இதுல ரூல். ஒரு குறிப்பிட்ட நாளா இருந்தால் ஆன், ஒரு நீண்ட காலமாக இருந்தால் இன், குறிப்பிட்ட நேரமா இருந்தா அட். இதை மட்டும் போட்டுக்கோ. அடுத்தது மாடல் வெர்ப்ஸ். மொடால் வெர்ப்ஸ் நம்ம எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் எப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பல பேர் நம்ம பல மாதிரி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாடல் வெர்ப்ஸ் ஓகே, மொடால் வெர்ப்ஸ் ஓகே. இந்த ரெண்டுல எது சரி? யாராவது ஒருத்தர்? மொடால் வெர்ப்ஸ் ஓகே. இப்போ நம்ம இந்த மொடால் வெர்ப்ஸ்னா என்ன, இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இது துணை வினை சொல். மொடால் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு துணை வினை சொல். வெர்புக்கு துணையாக வரக்கூடிய ஒரு வினை சொல், ஒரு ஹெல்பிங் வெர்ப் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்னென்ன இதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி திறமை, பாசிபிலிட்டி சாத்தியக்கூறு, இதுக்கு சாத்தியம் இருக்கா, இருக்கு அப்படின்னு சொல்றது தான் பாசிபிலிட்டி. அடுத்தது பெர்மிஷன் அனுமதி. அடுத்தது ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன்னா ஒரு ரிக்வெஸ்ட், இதெல்லாம் கடமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுக்கு என்ன ரூல் இருக்கு? எப்போதுமே இது வந்து வினை சொல்லின் அடிப்படை வடிவத்தில் தான் வரும். மஸ்ட், டூ, கேன், ஷல், வில், இதுல தான் வரும். ஆனா இந்த எஸ் சேர்க்கறது, இடி சேர்க்கறது இதுல கிடையாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது
இந்த ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது எது மாடல் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் சில வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். இதை அவங்க கொடுத்துருக்கிறது பாசிபிலிட்டி, இம்பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, சாத்தியக்கூறு, பெர்மிஷன், அனுமதி, இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிக்வெஸ்ட். அறிவுரைகள், ரிக்வெஸ்ட், வேண்டுகோள்கள். ஓகே, இதை பாருங்க. இதுதான் முழுமையான ஒரு இது. கேன் அப்படின்னு இருக்கு. கேன் அப்படின்னா என்ன? கேன் முடியும். கேன்னா என்ன? என்னால முடியும். எபிலிட்டி, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் a little Russian. இது எல்லாம் எபிலிட்டி. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ எபிலிட்டி, என்னால் முடியும்னு சொல்றதுக்கு நம்ம கேன் பயன்படுத்தலாம். குட், அதோட கடைசியா இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கேன் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரிக்வெஸ்ட் பர்மிஷன். கேன் ஐ ஓப்பன் த விண்டோ, ஒரு அனுமதி கேட்கறது. அடுத்தது மே, சாத்தியக்கூறு, எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி. ஐ மே பி ஹோப் லேட், நான் இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அடுத்தது ரிக்வெஸ்ட் பர்மிஷன். மே ஐ சிட் டவுன், நான் அமர்ந்து கொள்ளலாமா, ப்ளீஸ். இந்த ப்ளீஸ்ங்கிற வார்த்தை முக்கியம். மே வந்தா இதை நம்ம சேர்த்துக்கிறோம். மே கம் இன் சார் ப்ளீஸ். இந்த ப்ளீஸ் வரலனாலும் அதுக்கு அர்த்தம் அதுதான். அடுத்தது மஸ்ட், டு எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன். ஐ மஸ்ட் கோ, எனக்கு இந்த நேரத்தில் ஒரு வேலை இருக்கு, ஐ மஸ்ட் கோ, நான் போகணும் அப்படி கேட்கறது. ஒரு கடமை இருக்கு, ஐ மஸ்ட் கோ, நான் இப்பொழுது போக வேண்டும். இதுதான் ஆப்ளிகேஷன். எனக்கு ஒரு கடமை இருக்கு, ஐ மஸ்ட் கோ, நான் இப்போ போகணும். ஐ மஸ்ட் வாக், நான் இப்போ வாக்கிங் போகணும். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன். அடுத்தது டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் பிலீஃப், உறுதியா நம்புறது. ஷீ மஸ்ட் பி ஓவர் 90 years old, அவங்களுக்கு கண்டிப்பா 90 வயதுக்கு மேலே இருக்கும். உறுதியா நம்புறது, ஸ்ட்ராங் பிலீஃப். திருப்பி நம்ம ஒவ்வொன்றையும் எழுதிக்கிறோம். கேனுக்கு 2 யூசேஜ் இருக்கு, எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி, ரிக்வெஸ்ட் பர்மிஷன். மே 2 மீனிங் இருக்கு, எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி, ரிக்வெஸ்ட் பர்மிஷன். மஸ்டுக்கு 2 யூசேஜ் இருக்கு, எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன், எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் பிலீஃப். எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன், ஸ்ட்ராங் பிலீஃப். ஷுட், இப்போ ஷுட்டுக்கு என்ன? டு கிவ் அட்வைஸ். யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். நீ ஒருத்தருக்கு நம்ம அறிவுரை சொல்றோம், அப்போ இந்த ஷுட் பயன்படுத்தணும். நீங்க வந்து ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தலை விட்டுவிட வேண்டும். 8ஆம் வகுப்புல வர்ற மாடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஷுட்டுக்கு கிவ் அட்வைஸ். யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஷுட்டை யூஸ் பண்றோம். அடுத்தது வுட், டு ரிக்வெஸ்ட் ஆர் ஆஃபர். would you like a cup of coffee? ஒருத்தருக்கு ஆஃபர் பண்றது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அல்லது உங்களுக்கு நாங்கள் என்ன தரணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இதெல்லாம் ரிக்வெஸ்ட்ல வரும். அடுத்தது வுட் வரும். இதில் இஃப் சென்டென்ஸ். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் சே சாரி. நான் நீங்களா இருந்திருந்தா நான் சாரி சொல்லியிருப்பேன். உன்னிடத்தில் நான் இருந்திருந்தால் நான் சாரி சொல்லியிருப்பேன். அப்போ இஃப் சென்டென்ஸ்ல இந்த வுட் வருது அப்படிங்கிற யூசேஜை பார்க்குறோம். எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கூடுதலாக பார்த்துருவோம். இதில் குட்னு ஒரு மாடல் வர்பு இருக்கு,
அது என்னன்னா முடிந்தது, எபிலிட்டி. கடந்த காலத்துல குட் யூ ஹெல்ப் மீ, முடியுமா, நீங்க எங்களுக்கு உதவ முடியுமா, உங்களால எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ மே, மைட், இது ரெண்டும், இதுக்கு என்ன வித்தியாசம்? மேனா வரலாமா, முறையான அனுமதி. அடுத்தது மைட். இந்த ரெண்டுமே டென்ஸ், ஒருவேளை நடக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஒருவேளை நடக்கலாம். ஹீ மைட் கம் லேட், அவன் இன்னைக்கு லேட்டா வரலாம். ஹீ மே கம் லேட், அவன் இன்னைக்கு லேட்டா வருவான். அதே போல மஸ்ட், ஷுட். மஸ்ட்ங்கிறது கட்டாயம் செய்யணும். யூ மஸ்ட் வியர் எ ஹெல்மெட், யூ மஸ்ட் வியர் எ ஹெல்மெட், இதை நம்ம எழுதிக்கிறோம். ஷுட், ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம அட்வைஸ் செய்யறது, நீ நல்லா படிக்கணும், யூ ஷுட் ஸ்டடி வெல். அதே போல வில், உட், இவையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எதிர்கால உறுதி, அதே போல விருப்பம், இது எல்லாம் உட்ல வரும். இதை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம உட், குட் யூ, இதுல எது வரும்? உட் யூ, குட் யூ, இதுல எது வரும்? யோசிங்க. நம்ம சொல்லியிருக்கோம் உட்டு குட்டு இதுல வரும். முடியும், முடியுமான்னு கேட்கறது குட் யூ. குட் யூக்கு என்ன? விருப்பம், உங்களுக்கு வேண்டுமா, காஃபி வேண்டுமா அப்படின்னு கேட்கறது, இது உட் யூ. குட் யூங்கிறது முடியுமான்னு கேட்கறது. அப்படியே இந்த நாளையும் யோசிங்க, எது ஆன்சர்ல வரும்? யோசிச்சிட்டிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்க. Could you please close the door? Could you please close the door? அடுத்தது would you, could you, would you, could you. Could you நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். would எதுக்கு வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். would எதுக்கெல்லாம் வரும்? would எதுக்கு வரும்னு சொல்லியிருக்கோம். விருப்பம், உங்களால முடியுமா, உங்களுக்கு பிடிக்குமா, காஃபி வேண்டுமா, இதுக்கு அது. ஆனா குடியுங்கிறது முடியுமா அப்படிங்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? Could you please close the door? Would you put out the lights? Would you mind going to the back bench? அடுத்தது could you please bring some water? Could you please bring some water? ஏன்னா முடியுமா அந்த அர்த்தத்தில் வருது. அப்போ could you, அதாவது ஸ்லைட்லி மோர் ஃபார்மல். ரொம்ப ஃபார்மலா கேட்கறத விட கொஞ்சம் கிட்டத்தட்ட ஃபார்மல் மாதிரி தான், ஸ்லைட்லி மோர் ஃபார்மல். முடியுங்கிறது இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ல வருது இல்லையா, வர்பேண்டு ஃபோர்த்து ஃபார்ம் சொல்லுவோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதெல்லாம் வந்ததுன்னா would you mind, இது வரும். இது ஆல்வேஸ், இது ஒரு ரூல். would you mind வந்தா பக்கத்துல ஒரு வெர்பு ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடியுது, மைண்ட் இப்படி முடியுதுன்னா அந்த இடத்துல would you வரும். இது ரொம்ப பொலைட் ரிக்வெஸ்ட், நீங்க இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். மேக்கிங் லைஃப் ஒர்த்தி ஒயில். மேக்கிங் லைஃப் ஒர்த்தி ஒயில் ஜார்ஜ் எலியட் எழுதினது. ஜார்ஜ் எலியட் அப்படின்ற இலியட் அப்படின்னு ஒருத்தர் எழுதின போயம், புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர். ஒவ்வொரு வரியா நம்ம ஜார்ஜ் எலியட் வார்த்தையை அர்த்தமுள்ளதாக்குதல். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், லைஃபை ஒர்த்தாக்குறது, வாழ்க்கையை அர்த்தமாக்குறது. எவரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ், முதல் வரி. பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட்,
ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட். உங்க வாழ்க்கையை தொடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மா அல்லது உயிர், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை தொடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மா உயிர் பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட். அது ரொம்ப ஒரு சின்ன தொடர்புகளாக இருந்தாலும், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்ம அந்த தொடர்புல இருந்தால் கூட, கெட் தேர் ஃப்ரம் சம் குட். அங்கிருந்து ஒரு நன்மையை பெற வேண்டும். நம்ம கிட்ட இருந்து ஒரு நன்மை போகணும். சம் லிட்டில் கிரேஸ், ஒரு கிரேஸ், ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு கிருபை அப்படின்னு சொல்லலாம், அது கிடைக்கணும். ஒரு கைண்ட்லி தாட், ஒரு அன்பான இரக்கமான ஒரு எண்ணம் சிந்தனை இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையை தொடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும், இதுல இந்த அர்த்தத்துல சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையை தொடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மா உயிராக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சிறிய தொடர்பாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்து அங்க ஒரு நல்ல விஷயம் போயிருக்கணும், ஒரு இரக்கம், ஒரு அன்பான எண்ணம் போயிருக்கணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒன் ஆஸ்பிரேஷன் yet unfelt. அவங்க இதுவரையும் உணராத ஒரு உயரிய எண்ணம், ஆஸ்பிரேஷன். அவங்க இதுவரையிலையும் உணராத ஒரு உயரிய எண்ணத்தை உங்கள்கிட்ட இருந்து அவங்க பெறணும், நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். மீண்டும் சொல்றேன், இதுவரை அவங்க உணராத, அன்ஃபெல்ட், உணராத ஒரு உயரிய எண்ணம், அதை உங்கள்கிட்ட இருந்து அவங்க பெறணும். ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை. டார்க்கனிங் ஸ்கை அப்படிங்கிறது ஒரு கஷ்ட காலத்தை, ஒரு இருண்ட காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் ஆங்கிலத்தில். அப்போ அவங்க வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கொஞ்சம் தைரியத்தை நீங்கள் தரணும். ஒன் பிட் ஆஃப் கரேஜ், ஒரு சிறு துளியளவாவது தைரியத்தை நீங்கள் தரணும். அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் உதவுற மாதிரி ஒரு துளி தைரியத்தாவது நீங்கள் கொடுக்கணும். ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். இந்த க்ளீம் அப்படிங்கிறது அந்த ஒளிக்கீற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்போ ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த், ஒரு நம்பிக்கையினுடைய ஒளி, அதை கொடுக்கணும். எப்போ? பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். திக்கரித்து கொண்டே போகும் துன்பங்கள், அதை எதிர்த்து வாழ்க்கையில அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய துன்பங்களை எதிர்த்து, டு பிரேவ், அதை எதிர்கொள்ள, போராட ஒரு நம்பிக்கை ஒளியை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். பிரகாசமான, பிரைட்டர் ஸ்கைஸ், அப்போ பிரகாசமான வானம் அப்படின்னா என்ன? அது ஒரு பிரகாசமான ஒரு நல்ல எதிர்காலத்தின் குறியீடு. இந்த இடத்துல பிரைட்டர் ஸ்கைஸ் அப்படின்னா நல்ல வெளிச்சமான வானம்னு நேரடி அர்த்தத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. அது ஒரு நல்ல எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாடு. அப்போ ஒரு பிரகாசமான, ஒரு வளமான எதிர்காலத்தை பத்தின ஒரு பார்வை, ஒரு வாய்ப்பை நீங்க அவங்களுக்கு காட்டணும். டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் அண்ட் ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ். இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்றால், அண்ட் ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ், மரணத்திற்கு பிறகு பின்னோ, அதாவது ஹெவன், சொர்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இதெல்லாம் இந்த செயல்கள் எல்லாம் நீங்கள் செய்தால் இதெல்லாம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு உறுதியான இடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வாழ்வதுதான் நாம வாழும்போதும் நமது வாழ்க்கைக்கு பிறகும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். அதாவது நம்ம வாழும்போது பல மனிதர்களை கடந்து போறோம், அவங்களோட குறுகிய காலத்துல பழகியிருப்போம், நீண்ட காலத்துல பழகியிருப்போம்.
அவங்க குறுகிய காலத்துல பழகி இருந்தால் கூட அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன ஒரு சிறிய அன்பு, ஒரு சிறிய நம்பிக்கை, ஒரு துளி நம்பிக்கை, அவங்க உணராத ஒரு உயரிய எண்ணம், கொஞ்சம் நன்மை, கொஞ்சம் ஒரு இரக்கமான சிந்தனை, இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம ஒரு தைரியம் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமா மாறும், வாழ்க்கை எதிர்காலம் நல்ல விதமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மேரி ஆன் இவான்ஸ் இவங்களுடைய பென் நேம் அப்படின்னா அவங்களுடைய எழுத்தாளராக ஜார்ஜ் இலியட் அப்படின்னு அறியப்படுறாங்க. இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், விக்டோரியன் எராவில் தலை சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர். அவங்க ஒரு 7 நாவல் எழுதியிருக்காங்க, 7 புதினங்கள் எழுதியிருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு அர்த்தம் தெரியும். கிரேஸ் ஒரு சாம், ஒரு இரக்கம், ஒரு திருபை அப்படின்னு சொல்லுவாங்க, எலிகன்ஸ் அப்படின்ட்டு அதான். அதே போல அஸ்பிரேஷன் ஒரு உயர்ந்த லட்சியம், ஒரு உயர்ந்த லட்சியம். கரேஜ் வீரம் நமக்கு தெரியும். கிளீன் ஒளிவிடுதல். கிளிம்ஸ் ஒரு சிறு பார்வை, ஒரு கிளான்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கிளிம்ஸ். ஒர்த் வைல் வேல்யூபிள் அர்த்தம் உள்ளதாக மாற்றுதல், பர்பஸ்ஃபுல் நோக்கம் உள்ளதாக மாற்றுதல். ஹெரிட்டேஜ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ரிப்பீட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம மொத்தமாக பார்த்தாச்சு. இப்போ இந்த 8ஆம் வகுப்பு முடிந்தோன்னே திருப்பி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு முழுமையாக ஒரு முறை, ஏன்னா அதில் 4 மதிப்பெண்கள் இருக்கு. அதை முழுசாக நம்ம ஒரு முறை பார்த்துட்டு அதன் பிறகு இதுவரை நம்ம பார்த்த கிராமர் முழுமையாக, நம்ம அந்த வகுப்புல உள்ள கிராமரை நம்ம தாண்டி எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுல ஒரு வகுப்பு. இது ரெண்டும் நம்ம முடிச்சுட்டு 9, 10 நம்ம போறோம். அதுல 10ஆவது வகுப்பும் 10ஆம் வகுப்பு கிராமர், 9ஆம் வகுப்பு கிராமர் நம்ம அந்தந்த வகுப்புகள்லயே பார்த்துட போறோம். இந்த 8 வரை உள்ள கிராமரை நம்ம தொகுத்து பார்க்கணும். ஓகே. இந்த ரெப்பிட்டிஷன்ங்கிறது ஒரு லிட்ரரி டிவைஸ். என்னன்னா சேம் வார்த்தைகள் அல்லது ஃப்ரேஸ், சேம் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ், சில முறைகள் மீண்டும் மீண்டும் வருவது. எதுக்கு? ஒரு ஐடியாவை தெளிவாக்குவதற்காக அல்லது மீண்டும் மிக அதிகமாக நினைவில் கொள்வதாக. ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணி காட்டுறது, பெரிதாக்கி காட்டுறது. ஒரு ஃபீலிங்கை, ஒரு ஐடியாவை கொஞ்சம் அழுத்தமாக பதிய வைப்பதற்காக. அதே போல ஒரு ரிதம் கொண்டு வர்றது, ஒரு அட்டென்ஷன் கொண்டு வர்றது. இப்போ நம்ம மேடைகள் எல்லாம் பேசுவாங்க, செய்வீர்களா. அதே போல சில வார்த்தைகள் இருக்கு. இப்போ நம்ம பேச போனால் அது முடிஞ்சு போன அரசியல் ஆகிடும், அதை விட்டுருங்க. இப்போ ரெப்படிஷன்னா ஒரு வார்த்தை அல்லது சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருவது. அது எதுக்குன்னா தான் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்வதற்காக, அந்த ஐடியாவை கிளியர் ஆக்குறது. மோர் மெமரபிள், அதை உங்க நினைவில் பதிய வைப்பது. எம்பசைஸ் எ ஃபீலிங், ஒரு ஃபீலிங்கை பெருசாக்குறது. ஆர் ஐடியா, ஒரு எண்ணத்தை பெரிதாக்கி காட்டுதல். இதற்கு தான் இந்த ரெப்படிஷன்ங்கிறது. இதில் கொடுத்துருக்க வரிகள் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதினது. ஓகே. பேரலல் ரீடிங் ஜஸ்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் சாங் கேன் ஸ்பார்க் அ மொமெண்ட், ஒன் ஃப்ளவர் கேன் wag the dream, one tree can start a forest, one bird can herald spring. இப்போ இதுல இருந்தே நமக்கு தெரியும், ஒண்ணு நினைச்சா மொத்தமாக மாத்தலாம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பாடல் ஒரு கணத்தை ஸ்பார்க் தீப்பிடிக்க வைக்கலாம், அந்த இடத்த ஒரு இனிஷியேட் பண்ணலாம். ஒரு பூ ஒரு கனவை இருந்து ஒரு கனவை எழுப்பலாம். ஒரு மரம் ஒரு காட்டை உருவாக்க தொடங்கலாம். ஒரு பறவை ஒரு வசந்தத்தை கொண்டு வரலாம். ஒரே ஒரு சிறு புன்னகை ஒரு நட்பை தொடங்கி வைக்கலாம். ஒரு ஹேண்ட் கிளாப் லிஃப்ட் த சோல், ஒரு ஆன்மாவை தட்டி எடுக்கலாம். ஹேண்ட் கிளாப்
ஒன் ஸ்டார் கைட் ஷிப் அட் சி. ஒரு நட்சத்திரம் கடல்ல வந்து ஒரு கப்பலுக்கே வழிகாட்டலாம். ஒன் வேர்ட் கேன் ஃப்ரேம் த கோல். ஒரு வார்த்தை இலக்கை வடிவமைக்கலாம். ஒன் ஓட் கேன் சேஞ்ச் எ நேஷன். ஒரு ஓட்டு தேசத்தை மாற்றி அமைக்கலாம். ஒன் சன்பீம் லைட்ஸ் எ ரூம். ஒரு சூரிய ஒளிக்கீற்று ஒரு ரூமையே பிரகாசமாக்கலாம். ஒன் கேண்டில் லைட்ஸ் அப் டார்க்னஸ். ஒரு மெழுகுவர்த்தி இருளை துடை தெரியலாம். ஒன் லாஃப் கான்குவர் ப்ளூம். ஒரு சிரிப்பு இந்த தோல்வியை வெற்றி அடைய செய்யலாம். அதே போல எல்லாமே இந்த இந்த அர்த்தத்தில் தான் கொடுத்துருக்காங்க. நாம வந்து இந்த போயத்தை ஒரு முறை வாசிக்கிறோம். அதே போல ஒன் ஸ்டெப் மஸ்ட் ஸ்டார்ட் ஈச் ஜேர்னி. ஒரு நீண்ட பயணத்தை ஒரு ஒரு அடினா எடுத்து வைக்கிறோம். ஒன் லாஃப் வில் கான்கர் ப்ளூம். ப்ளூம்னா இருள். அதாவது இருள்னா இந்த இடத்துல வந்து ஒரு துயரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிப்பமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சிரிப்பு வந்து ஒரு துயரத்தை விரட்டிடும், ஒரு இருளை விரட்டிடும். ஒரு ஸ்டெப் வந்து ஒரு ஜேர்னியை தொடங்கும். ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய வேண்டுதலை தொடங்கும். ஒரு நம்பிக்கை நம்முடைய ஆன்மாவை தட்டி எழுப்பும். ஒரு தொடுதல் ஒரு அன்பை காட்டும். இதே போலதான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு டால்ஸ்டாயினுடைய கதை கொடுத்துருக்காங்க. ஒரு அரசர் இருக்காரு, அவருக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு. என்னன்னா, முதல் கேள்வி அவர் என்ன, எது தொடங்குவதற்கு சரியான நேரம்? எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு எது சரியான நேரம்? இந்த நேரத்துல எந்த மனிதனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை கவனிக்கணும்? 2வது கேள்வி. தெரியுதுங்களா? அந்த போர்டு லெட்டர்ஸ்ல இருக்கிறது. ஏன்னா இந்த பாடத்தினுடைய மைய கருவே அதுதான். தெரியுதுங்களா? ஓகே, இந்த போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கிறது பாருங்க. முதல் வரியின் இறுதியில எப்போதுமே எது தொடங்குவதற்கு சரியான நேரம். இஃப் யூ ஆல்வேஸ் நியூ த ரைட் டைம் டு பிகின் எவரிதிங். 3 கொஸ்டின் இருக்கு, அதுல முதல் கொஸ்டின் இது. 2வது கொஸ்டின், இஃப் யூ நியூ ஹூ ஆர் த ரைட் பீப்புள் டு லிசன் டு. யாரை வந்து நான் இப்ப கவனிக்கணும், அண்டு யாரை நான் அவாய்ட் பண்ணணும். இது 2வது கொஸ்டின். யாரை இப்போ நான் முக்கியத்துவம் கவனிக்கணும், யாரை நான் அவாய்ட் பண்ணணும். 3வது கொஸ்டின், இப்போதைக்கு நான் செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங், முக்கியமான வேலை எது? வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ? நான் செய்ய வேண்டிய முக்கியமான பணி எது? இதைத்தான் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கார். இது வந்து எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பா கொடுக்குறாங்க. பெரிய பரிசு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வர்றாங்க. எல்லாருமே வந்து வேற வேற பதில் கொடுக்குறாங்க. தே ஆல் ஆன்சர்ட் ஹிஸ் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அதே போல ஒவ்வொருத்தரும் டேபிள் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ், மஸ்ட், அதாவது ஒரு நல்ல வேலையை செய்யறதுக்கு நிறைய டேபிள்ஸ் கொடுக்குறாங்க. இந்தந்த நாட்கள்ல செய்யுங்க, டேபிள் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் வேற வேற இதா சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மையக்கருவை மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ இதை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இதுக்கு தொடர்பற்ற வார்த்தைகளை சொல்றாங்க. சில பேர் வந்து போர்க்களத்துல இருக்கிறத பத்தி தான் முக்கியமான பணின்னு சொல்றாங்க. சில பேர் வழிபாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன சொன்னா, யார் முக்கியமான நபருங்கிறதுக்கு அவருடைய அமைச்சர்கள், கவுன்சிலர்ஸ். சில பேர் என்ன சொல்றாங்க, பிரீஸ்ட், மத குருமார்கள். சில பேர் என்ன சொல்றாங்க, மருத்துவர்கள். இவங்க தான் நீங்க முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, வாரியர்ஸ், போர் வீரர்கள். இவங்கள தான் நீங்க முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 3வது கொஸ்டினுக்கு என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான வேலை எது, இப்போது நான் பண்ண வேண்டிய முக்கியமான பணி எதுங்கும் போது சில பேர் வந்து சயின்ஸ், அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க.
சில பேர் ஸ்கில் இன் வார்ஃபேர், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பணின்னு சொல்றாங்க. அதே போல சில பேர் வந்து ரிலீஜியஸ் ஒர்ஷிப், வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத்தனை வேற வேற ஆன்சர் வந்தாலும் அந்த அரசனுக்கு இதுல எதுலையுமே உடன்பாடு இல்லை. இது ஆனா இவருக்கு வந்து சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காரு. அப்போ அவருக்கு he decided to consult a hermit, ஒரு ஞானியை வந்து நாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த ஞானி யாருன்னா renowned for his wisdom, அவருடைய அறிவுக்கு எட்டிய வரையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஞானி இருக்கார், அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஞானி எங்க வசிக்கிறாருன்னா lived in a wood. woodனா காடு, wood அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஞானி எங்க இருக்காருன்னா, முனிவர் அல்லது ஞானி காட்டுல இருக்காரு. எப்போதுமே அவர் வந்து நெவர் quoted and never receive and he received none. அவர் எப்பயுமே வெளியிலையும் வர்றதில்லை, அந்த காட்டை விட்டு வெளியேறதில்லை, இங்க இருந்து பொதுமக்கள் கொண்டு போற எதையும் ஏத்துக்கல, அப்படியே இருக்காரு அவரு. அப்போ அந்த அரசர் என்ன பண்றாரு, சிம்பிள் க்ளோத்ஸ் வாங்கிக்கிறாரு, எளிய வாங்கி அதை அணிஞ்சுக்கிறார். கிங் வந்து எளிய உடைகளை அணிஞ்சுக்கிறாரு. போய் அந்த ஹெர்மிட்டோட செல், குடியிருப்பு பகுதி, சின்ன அந்த அறைக்கு முன்னாடி போய் நிற்கிறார். டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ், அந்த குதிரையிலேருந்து இறங்குறாரு. அவருடைய பாடி கார்டு பின்னாடி நிற்கிறாங்க, இவர் தனியா போறாரு. அந்த அரசன் அங்க போனோன்னா அந்த ஹெர்மிட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா டிக்கிங் த கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட், அவர் குடிசைக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலத்தை தோண்டிட்டு இருக்காரு. உடனே இந்த அரசன் போய் அவரை வந்து கிரீட் பண்றாரு, வணங்குறாரு. அது திருப்பியும் அவர் தோண்டிட்டு இருக்கார். அவர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கார். ஒவ்வொரு முறையும் அவர் அந்த ஸ்பேடை, மண்வெட்டி எடுத்து அந்த இது பண்ணும்போது, அந்த கிரவுண்ட்ல இருக்கும்போது கொஞ்சோண்டு மண்ணு தான் திருப்ப முடியுது. ஆனா அவர் வந்து ரொம்ப கனமா மூச்சு விடுறாரு. நான் உங்கள்கிட்ட ஒரு 3 கொஸ்டின், இப்போ அரசன் அங்க போறாங்க, நான் இங்க வந்தது வந்து உங்கள்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்கணும். நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது ரைட் திங் அட் த ரைட் டைம்? ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ ரைட் திங் அட் த ரைட் டைம்? சரியான நேரத்தில் சரியான வேலையை எப்படி செய்யறது? ஹூ ஆர் த பீப்புள் ஐ மோஸ்ட் நீட் அண்ட் ஹூம் ஷுட் ஐ? நான் வந்து சரியான எந்த மனிதர்களுக்கு வந்து எனக்கு முக்கியமாக தேவை, அண்ட் ஹூம் ஷுட் ஐ தேர்ஃபோர் பே மோர் அட்டென்ஷன், யாருக்கு நான் கூடுதல் கவனம் கொடுக்கணும். தென் டு த ரெஸ்ட், மற்றவர்களை விட, ரெஸ்ட்னா இந்த இடத்துல மற்றவர்களை விட நான் யாருக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் கடைசி கேள்வியா கேட்கிறாரு, வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நீட் மை ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன்? என்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எது? ஹெர்மிட் வந்து அரசன் சொல்றதை கேட்கிறாரு, ஆனா பதில் எதுவும் சொல்லலை. அப்போ திருப்பி அந்த தோண்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அரசன் சொல்றாரு, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்ட்டு என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் உங்களுக்காக வேலை செய்யறேன்னு சொல்றாரு. உடனே அந்த முனிவரும் அந்த ஞானியும் கொடுத்துட்டு அந்த தரையில உட்கார்றாரு. ஒரு அரசன் வந்து ஒரு 2 பெட் டக் பண்ணியிருப்பார், தோண்டியிருப்பார். 2 பெட்னா கொஞ்சம் அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு. திருப்பி அரசன் அதை நிப்பாட்டிட்டு அந்த கேள்விகளை திருப்பி கேட்கிறாரு. இப்பயும் அந்த ஹெர்மிட் வந்து எந்த பதிலும் கொடுக்கல. ஆனா எந்திரிச்சாரு, தன் கைகளை நீட்டி முளைக்கி கைகளை நீட்டுறாரு. எதுக்குன்னா அந்த ஸ்பேட் அதை வாங்குறதுக்காக. இப்போ நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசன் வந்து அதை கொடுக்கல, அந்த ஸ்பேடை கொடுக்கல. அந்த தோண்டி எடுப்போம் இல்லையா, அதான் ஸ்பேடு. அதை திருப்பி நோண்டிக்கிட்டே இருக்காரு. 1 மணி நேரம் ஆகுது, அதுக்கு அடுத்த மணி நேரமும் ஆகுது. அந்த சூரியன் காடுகளுக்குள்ள முழுக போற நேரம், மறைய போற நேரம். கடைசியா அதை நோண்டிட்டு, நான் உங்கள்கிட்ட வந்து 3 கேள்விகளுக்கு பதில் கேட்டு வந்தேன், நீங்க எனக்கு இன்னும் பதில் சொல்லலை, நான் வீட்டுக்கு போறேன்ட்டு. அப்போ ஹெர்மிட் சொல்றாரு, ஹியர் கம் சம்ஒன் ரன்னிங் அப்படிங்கிறார். யாரோ ஒருத்தர் ஓடுற சத்தம் கேட்குது, நம்ம போய் பார்ப்போம் யாருன்னு
அப்படின்ட்டு. அந்த அரசன் வந்து அங்க போறாரு. ஒரு தாடி வச்சவர் காட்டுல இருந்து ஓடியாடுறாரு. ஒரு தாடி வச்சவர் காட்டுல இருந்து ஓடியாடுறாரு. த மேன் அவ வந்து வயிற்றுல பிடிச்சிருக்காரு. அங்கிருந்து கைகளை வந்து வயிற்றுல வச்சு அமுக்கிக்கிட்டே ஓடியாடுறாரு. அங்கேருந்து ரத்தம் வருது. அவன் அரசன் கிட்ட வராரு. அப்படியே மூச்சு இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. அரசன் என்னன்னு பார்த்து அந்த உடைகளை எல்லாம் களைஞ்சி அங்கே ஒரு பெரிய காயம் இருக்கிறத பார்க்குறாரு. உடனே அந்த காயத்தை அலசி எவ்வளவு அவரால் சுத்தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி பேண்டேஜ் போட்டு கட்டுறாரு. அவருடைய துண்டை வச்சு, ஹேண்ட்கர்ச்சி கைக்குட்டையை வச்சு, அப்புறம் அந்த முனிவருடைய துண்டை வச்சு கட்டுறாரு. ஆனால் அந்த ரத்தம் நிற்கவே இல்லை. ஸோ எகைன் அண்ட் எகைன் அவர் அந்த துண்டை பிரித்து கட்டிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டு அந்த பிளட்டு சீஸ் ஆகுது. சீஸ் மீன்ஸ் நிற்கிது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தண்ணி, நல்ல தண்ணி கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு, ஃப்ரெஷ் வாட்டர். அப்புறம் அந்த நேரத்தில் சூரியன் மறைஞ்சிருது. ரொம்ப குளிராக இருக்குது. அரசன் வந்து அவரை தூக்கிட்டு போய் அந்த குடிசைக்குள்ளே படுக்க வச்சிடறாரு. அங்கே படுத்தோன்னா அந்த மனிதன் வந்து அவனுடைய கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கான். அரசனும் ரொம்ப டயர்டாக இருக்காரு. அப்புறம் அவர் அந்த குடிசையிலேருந்து வந்துட்டு தூங்கிடுறாரு. ஸோ ஹீ ஸ்லெப்ட் ஆர் கொஞ்சம் உடனே படுத்தோடனே எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறாங்க. காலையில் அவர் எந்திரிச்சோன்னே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் நினைவுபடுத்தி பார்க்குறாரு. அங்கே ஒரு ஸ்டேஞ்ச், ஒரு புதிய தாடி வைத்த மனிதன் அந்த பெட்டில் படுத்திருக்கான். இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய கண்கள் வழியா. உடனே அந்த தாடி வைத்த மனிதன் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தளர்ந்த குரலில் சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. உன்னை எனக்கு தெரியாதுப்பா, நீ உன்னை வந்து மன்னிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே, ஹாவ் நத்திங் டு ஃபர்கிவ் யூ, உன்னை மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா. யூ டு நாட் நோ மீ பட் ஐ நோ யூ, உங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு உங்களை தெரியும். நான் வந்து உங்களுடைய எனிமி. ஐ ஆம் தட் enemy of yours who swore to revenge himself on you. உங்களுடைய எதிரியின் சார்பாக உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச், பழிதீர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய பிரதர், தம்பியை எக்ஸிக்யூட், மரண தண்டனை விதிச்சிட்டீங்க. சீஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, அவனுடைய சொத்துக்களை சீஸ் பண்ணிட்டீங்க, அபகரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த முனிவர் தனியாக பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சு நான் உங்களை கொலை பண்ணுறதுக்காக வந்தேன். ஆனால் நான் வரும்போது உங்கள் பாடி கார்டை தாண்டியே பண்ண முடியல. எனக்கு அங்கே ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டான், அதாவது நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்னை காயப்படுத்திட்டான். நான் அங்கேருந்து தப்பிச்சேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இந்த அவ்வளோதான் இந்த இதில் விஷயம். இப்போ அந்த ஞானி வந்து சொல்கிறாரு, கடைசியாக அந்த அரசன் அங்கேருந்து கிளம்பும்போது, ஃபார் த லாஸ்ட் டைம் ஐ ப்ரே யூ டு ஆன்சர் மை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறான். கடைசி முறையாக கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அரசன் கேட்குறாரு. ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர், யூ ஹவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர், உங்களுக்கு ஏற்கனவே பதிலளிக்கப்பட்டு விட்டன அப்படின்றார். ஹவ் ஆன்சர்டு எப்படி அப்படின்னா, இப்போ என்னுடைய வீக்னஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இறக்கப்படலைன்னா, நீங்கள் இந்த பயிர்களுக்கான அந்த பெட்டு அதை நீங்கள் பண்ணலன்னா, நீங்கள் வந்து உங்கள் வழியிலேயே நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த மனிதன் உங்களை அட்டாக் பண்ணியிருப்பான். நீங்கள் என்னோட தங்கலன்னா அவனை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அவனுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்க முடியாது. அதே போல் முக்கியமான வேலை எதுன்னா நீங்கள் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலை அப்படின்னு. அதாவது ரிமெம்பர், தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நவ். முக்கியமான நேரம் என்பது இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் முக்கியமான நேரம். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் வென் வி ஹாவ் எனி பவர். இதுதான் முக்கியமான நேரம் இப்பொழுது என்பது தான். ஏன்னா அதுகிட்ட தான் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது, சக்தி உடையது அப்படின்னு சொல்றாரு. த மோஸ்ட் நெசசரி பர்சன்
யாருன்னு கேட்டா, யார் வந்து உங்க கூட இருக்காங்களோ அவங்க, யார் கூட நீங்க இருக்கீங்களோ அவங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சன்ங்கிறது உங்க பக்கத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்றார். முக்கியமான பணி அப்படின்னா இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் முக்கியமான பணி அப்படிங்கிறதையும் சொல்றார். ஆதார் பத்தி கொடுத்துருக்காங்க. லியோ டால்ஸ்டாய், ரஷ்யன் ரைட்டர், கிரேட்டஸ்ட் ஆதர் ஆஃப் ஆல் டைம், போரும் அமைதியும், வார் அண்ட் பீஸ், அண்ணா கரீனா. இந்த 2 நாவல் அவருடைய புகழ்பெற்ற நாவல். ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். த்ரெஷோல்டு அப்படின்னா என்ட்ரன்ஸ், கிரவுச் பெண்டு, மோர்னிங் கத்துதல், ஆம்புஷ் சர்ப்ரைஸ் அட்டாக், ட்ராப் திடீர்னு தாக்குதல் அல்லது ஒரு பொறி. ஓகே, 1 மணி நேரம். இப்போ வந்து இந்த ப்ரோஸை பொறுத்தவரையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்றைய தினம் நம்ம பார்த்ததுல வந்து முக்கியமான விஷயங்கள் 2 இருக்கு. மொடால் வேர்ப்ஸ், ப்ரொபோசிஷன். அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நானும் எவ்வளவு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுமோ அதை நான் தந்துடுறேன். நேரடியாக எங்களுடைய குழுவில் இல்லாதவர்கள் என்னுடைய எண்ணை குறிச்சிக்கோங்க. 9842755908. இதுக்கு டெக்ட்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிடாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க, என்னால் வாய்ஸ் மெசேஜ் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ஃபோன் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். எதாக இருந்தாலும் ஒரு டைப்டு மெசேஜாக போடுங்க, கன்சிடர் நிச்சயமாக பார்த்துருவேன். வேறு கேள்விகள் இருந்தால் காலை வகுப்பு முடிந்த பிறகு மாலை வகுப்பு தொடங்கும் முன் அழையுங்கள். நிச்சயமாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். சில பேர் எனக்கு சில உதவிகள் கேட்டிருக்கீங்க, அதை உடனடியாக பண்ண முடியாவிட்டாலும் விரைவில் நான் பண்ணி முடிச்சிடறேன். ஏன்னா இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுக்குது. கொஸ்டின் பேங்க் அது இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் மீண்டும் சொல்கிறோம், ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மற்றவர்கள் சொல்வது போல கடினமானது அல்ல. அதே போல் நாம் நினைத்து கொண்டிருப்பது போல் ரொம்ப ஈஸியும் இல்லை. கொஞ்சோண்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டா ரொம்ப எளிதாக ஒரு 100 மதிப்பெண் எடுத்துட முடியும். சிலபஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மீண்டும் சொல்கிறோம், 8ஆம் வகுப்பு வரை, அதாவது 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தாள் 1 எழுதுபவர்களுக்கு முக்கியம். அதிலிருந்து தான் வினாக்கள் வரும். 1 மார்க் 2 மார்க் 10th வரலாம், 8th 9th 10th. அதை விட்டுடுங்க. 9th 10th நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இல்லை சார் நான் பார்த்தாவேன், நான் 30க்கு 30 எடுக்கணும்னா நிச்சயமாக பாருங்கள். அந்த வகுப்பு நாம் நடத்த போகிறோம், முக்கியமான பகுதிகள் மட்டும். பேப்பர் 2 உங்களுக்கும் அதே தான், 5ஆவதுலேருந்து 8ஆவது வரை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். சிலபஸ் அதுதான். 9th 10th ஒரு 30% இருக்கலாம் வினாக்கள். ஸோ அப்போ பேப்பர் 2 எழுதுறவங்க 9th 10th கொஞ்சம் பார்க்கணும் கூடுதலாக. பேப்பர் 1 பார்க்க தேவையில்லை, ஏன்னா 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் தான் இருக்கும். பேப்பர் 2 9th 10th பார்த்தால் நல்லது, கொஞ்சம் கூடுதலான மதிப்பெண்கள் எடுக்கலாம். பேப்பர் 1 எழுதுறவங்களும் பார்த்துக்கலாம். அந்த 1 மதிப்பெண் வந்து அந்த 2 மதிப்பெண் சொன்னால அதில் 1 மதிப்பெண் இந்த 10th வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலபஸ் நம்ம முழுமையாக நம்ம பார்த்துருவோம். இன்றைய தினம் 4வது யூனிட் நிறைவு செய்திருக்கிறோம். 3 யூனிட் நிறைவு செய்திருக்கோம்னு நினைக்கிறேன். 4வது யூனிட் வந்து அடுத்த வகுப்பில் நம்ம முழுமையாக பார்ப்போம். அதில் கொஞ்சம் டேட்டாஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அதை வேகமாக பார்க்குறதுக்கு அது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கங்கை கரையில் இருக்கக்கூடிய அதை பற்றின ஒரு அழகான கதை, அவங்க எழுதின ஸ்டோரி. நம்ம அதை கொஞ்சம் கூடுதலாக நம்ம கவனிப்போம். விரைவில் மீண்டும் பொயட்டிக் டிவைசஸ் கிராமர் வகுப்பு இருக்கும். அதில் தான் அதிகமான மதிப்பெண்கள் பெற வாய்ப்புள்ள பகுதி. நிச்சயமாக இந்த வகுப்புகள் முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு 22லேருந்து 24 மதிப்பெண்களுக்கு நான் உறுதி தருகிறேன். அத்தனை கிளாஸையும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மார்க் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம முழுமையாக அந்த பகுதிகளை பார்த்துட்டோம். கிராமரை பொறுத்தவரையிலையும் கூடுதலான கவனம் நம்ம கொடுப்போம், நிச்சயமாக எடுத்துட முடியும். நன்றி. எனவே நம்ம வகுப்பை நிறைவு செய்துக்கலாம்.